நாகவல்லி மேம் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த கூடத்தை பார்க்குற போதே. தொன்மை கலை கூடம் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே ஒரு தொன்மைனா பழமை அப்படிங்கிற அர்த்தம் இல்லைங்களா? ரொம்ப ஒரு பழமையான ஒரு அமைப்பாக பார்க்குறதுக்கு நிறைவாகவும் இருக்குது. இத்தனை பேர் நிறைஞ்சிருக்கீங்க. குழந்தைகள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கலையாக அழகாக உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இங்கே குழந்தைங்க ஆலாப்பா பள்ளிக்கூடத்துலேருந்து குழந்தைங்க வந்து பாடினாங்க. ஒரு மேடை அப்படிங்கிறது வந்து இத்தனும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுக்குறோம். நம்ம பெற்றவங்க, குரு இப்படி எல்லாரும் சேர்ந்து அமைச்சு கொடுத்தோன்னாலும் அந்த மேடையை கையாளுறதுக்கு குழந்தைங்க வந்து அழகாக குரு கற்றுக் கொடுத்து ரொம்ப அழகாக கையாண்டதை நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு பாக்கியம். சின்ன சின்ன குழந்தைங்க அழகாக பாடி கேட்கறத நமக்கு வந்துட்டு பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு ரம்யமான ஒரு சாயங்கால வேலை இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். இந்த பாரதிய கல்வி முறை இந்த மாதிரியான நம்மளுடைய கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம், யோகா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எல்லாரும் ஊக்கப்படுத்தி இந்த குழந்தைகள்லாம் கற்றுக்கணும். பள்ளி படிப்பு முக்கியம்தான், அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு நிறைய தன்னம்பிக்கை, நம்மளோட பண்பாடு, அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு வந்து அதனால் ஒரு உடல் சுறுசுறுப்பு இருக்கும், மன அமைதி கிடைக்கும். எதிர்காலத்தில் அவங்களுக்கு இப்போ எத்தனை பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லி கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான இது வந்து இப்போ நிறையா நம்மெல்லாம் வந்து அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு மன அமைதி, நிறைவு, அமைதி. அப்புறம் சோஷியலைஸ் ஆகிடுவாங்க சீக்கிரமாக. ஏன்னா ஒரு அரங்கேற்றம், கச்சேரி அப்படிங்கிறபோது அவங்க நிறைய கலைஞர்கள் சந்திக்கணும். நிறைய அவங்களுடைய குழுக்கள்லேயே நிறையா பேரோட பேரண்ட்ஸ் கூட பேசுவாங்க. நிறைய பேரோட பேசுகிற போது அவங்க சோஷியலைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஸ்கூலுங்கிற ஒரு சின்ன ஒரு கட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்து அவங்க நிறையா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இத்தனை விஷயமும் சேர்ந்து தான் அது ஒரு ஹோலிஸ்டிக்காக முழுமையான ஒரு கல்வி முறையாக கல்வியாக மாறுறதுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு குழந்தைங்க வந்து அந்த அந்த பேஸில் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து குரு திருமதி நாகவல்லி ராஜேஷ் அவர்களை பற்றி, இவர் அபர்யாப்தா நிருத்யாலயா நாட்டிய பள்ளியை நிறுவி கலாக்ஷேத்ரா பாணியில் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் நடனம் பயிற்றுவித்து வருகிறார். இவர் புகழ்பெற்ற பக்தி நாட்டிய நிகேதன் நாட்டிய பள்ளியின் இயக்குனர் குரு திருமதி கருணாசாகரி அவர்களிடம் நாட்டியம் பயின்றவர். இவருடைய குரு கருணாசாகரி அவர்களிடம் ஆர்கானிக் பெடகாஜி என்ற முறையில் கல்வி கற்றவர். இவர் ஆர்கானிக் பெடகாஜி என்பது புத்தக பாடகங்களை மனப்பாடம் செய்வதை விட மாணவர்களின் செயல்கள், கலந்துரையாடல்கள் மற்றும் அனுபவங்கள் மூலம் கல்வி கற்று கொள்ள இக்கல்வி முறை முக்கியத்துவம் அளிக்கிறது. குழந்தைகளை இம்முறையில் கல்வி கற்க வைப்பதில் திருமதி நாகவல்லி ராஜேஷ் அவர்கள் மிகவும் கைதேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் உள்ள கலை காவேரி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். அவர்களை கௌரவிக்க திரு பிரபாகரன் சார் அவர்களையும் திருமதி சித்ரா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மிக அழகாக வாழ்த்துறை வழங்கியமைக்காக திரு நாகவல்லி ராஜேஷ் மேம் அவர்களுக்கு தொன்மை கலைக்கூடத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்